இல்லாம இருக்குடாப்பா. இப்படி போட்டு தொந்தரவு படுத்துறான். அங்க தண்ணியெல்லாம் விடுறான், வீட்டே இருந்தா டிவியும் பார்க்க விடுறான். இல்ல இந்த பிள்ளைகளும் வந்து பின்னுக்கு லோலோண்டு அப்பா 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 நச்சு. சோமன் என்னடா உதுக்குல எங்கேப்பா வீட்டை இருந்து ஒற்றே பொழுது போக்குறதுக்குமாக இங்க வந்து கடற்கரையில சும்மா குந்தி போட்டு நாச்சு விளைய வாடாப்பா நானும் இப்படி தனிமையா வந்தனா பரவாயில்ல. நீ வந்துட்டா அப்ப என்ன மாதிரியாடா, என்ன கதையடா? பூதப்பா என்ன செய்யறது, நான் இந்த வீட்டுகளை தெரிஞ்ச ஒற்றே மனுஷி அது சொல்லுதாங்க. ஐயோ இதே எல்லா வீட்டையும் இதே பிரச்சனை தான்டாப்பா. கூட கதையில பார்த்தா உங்களோட விட்டே இதான் பிரச்சனை உலக மனசுக்குள்ள வந்து அழணும்னு ஆசை, ஆனா அலையலாது. ஆனா ஆம்பளையில் வந்து அழக்கூடாது. கண்ணீர் வடிச்சா வந்து எங்கட ஆம்பளையில் இது போயிடும், தன்மானம் போயிடும். அப்ப அது வந்து தன்மான பிரச்சனை இருந்தாலும் மனசு இந்த தொல்லை தாங்க முடியலடா. என்னன்றாப்பா வாழ்ற கல்யாணம் கட்டும் போதுடாப்பா நல்ல சுவாரஸ்யமா நல்ல அழகா நல்ல குடும்ப வாழ்க்கை சட்டப்படி போய்கொண்டு ஆரம்பத்துல அமர்க்கலமா இருந்துச்சுடாப்பா. இப்ப போக போக இப்படி இருக்கிறாளடாப்பா. என்ன செய்யறதாப்பா? ஒரு நாள் வீட்டை கூட நிக்கலாம் இருக்கிறோம். ஒரு நாள் ரெண்டாலும் அடிச்சு துரத்துலாட வேலைக்கு போண்டு அதுக்கு எங்க ஓடி வந்த நீ போமாடாப்பா. அதான்டாப்பா இப்படி கடற்கரையில வந்து காத்து வாங்கலாம்னு இப்படியே வந்த இடத்துல உன்னை கண்டுட்டான் பரவாயில்ல. நீயும் போயிட்டு அதே பிரச்சனை தான் போல. ஓமாப்பா அப்புறம் என்னது இங்க உதுக்குல வந்த நீ உதுக்குல இருந்து அட என்னண்டாடாப்பா எனக்கு கொஞ்சம் பழைய ஞாபகங்கள் வந்தது. எப்படி முந்தி ஒரு காலகட்டத்துல பாத்தியா இருந்தாடா சோமன், நாங்க வந்து அந்த காலத்துல நல்ல விளையாடுவோம். அப்ப நல்ல வந்து திடவாட்டமான ஆக்கள். அப்ப திடவாட்டமான ஆக்களா இருக்கும்போது நாங்க அந்த காலத்துல நல்ல ஒரு விளையாட்டு வீராங்கனிகள்டாப்பா. அப்ப இந்த காலத்துல வந்து யாருமே விளையாட வராங்களே, எல்லாரும் போனோட நடக்கிறாங்கடாப்பா. அந்த நான் சின்ன வயசுல இல்ல சரியோ அப்ப இந்த 3ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருப்பேன். சின்ன வயசு தெரியுதானே? இப்பவே சின்ன பொடிய மாதிரி தானடா இருக்குல்ல. சின்ன பொடியன் விவரம் கூட அப்பப்பா சரியோ அப்பப்பா என்ன உங்களை கூப்பிடுவோம் வரேன். இப்ப அது அந்த நம்பர் கூப்பிட்டு விளையாட நாய் மிரட்சி அப்ப சின்ன வயசுல டீச்சர் அங்க இருந்து ஓட்டு 5ஆம் நம்பர் கூப்பிட்டோம். 5ஆம் நம்பர் கூப்பிட்டு சொன்னா 5ஆம் நம்பர் வாங்கன்னு சொல்ல நான் கடான்னு போயிட்டு ஒரு பொடியன் என்ன பார்த்துட்டு துருன்னு முடிச்சு அப்படி முடிச்சிருந்து பார்த்துட்டு இன்னும் நான் அதுக்கால சுத்தி வாரன் அவன் அதுக்கால சுத்தி வாரான். என்னடா சீரன் நான் பார்த்துட்டு காலுக்கு பாம்புன்னு சொல்லி போட்டேன். இதெல்லாம் இங்க இது ஜோக்குண்டு வந்து இங்க வந்து நான் வந்து உன்னையிட்ட சொன்னது நான் விளையாட்டு சம்பந்தம் பத்தி. நீ நாய் இறைச்சிக்கு வந்து 5ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு அலம்பி கொண்டு இருக்காதா சொன்னாரு அலம்பல். என்ன சுவாப்பா அந்த காலத்துலடாப்பா நாங்க விளையாடுற விளையாட்டு வந்து குளகுள முந்திரிக்கா, கிளித்தட்டு, ஃபுட்பால், வாலிபால். அப்ப அந்த காலத்துலடாப்பா அப்படி இந்த குளகுளையா முந்திரிக்கா விளையாட்டு எல்லாம் வந்துடாப்பா சின்னல வந்து பொம்பளை பிள்ளை எல்லாம் விளையாட வரும். சின்ன அப்ப நாங்க சின்ன பிள்ளைடாப்பா கண்ணுகளை கட்டி போட்டு குளைய வந்து பின்னுக்கு போட்டு நாங்க அந்த குளைய எடுத்துக்கொண்டு சுத்தி அடிக்கணும். அப்ப வந்து அந்த நேரத்துலடாப்பா எல்லாரும் வந்து விளையாட்டுக்கு நல்ல உற்சாகப்படுத்தணும். இப்ப பாக்குற நீ இந்த காலத்துல எல்லாரும் போனோட இருக்கிறாங்கடாப்பா. இப்ப என்ன கேம் வந்து தெரியுமே சொன்ன மாட்டியல்ல இந்த வயசு படி எல்லாம் நான் கூட விளையாடினேன் முத. இப்ப விளையாடு இல்ல கண்ணு ஊதப்பா. நீ PUBG கேம் விளையாண்டு நீ என்ன மற்ற விளையாட்டுக்கு நீ மற்றவங்கள மாதிரி இருக்க கேம் விளையாடத்தான் வேணும் இல்லைன்னு சொல்லல. நான் அந்த ஓவரா விளையாடி எனக்கு அந்த கண்ணு அந்த வெளிச்சத்துக்கு இருட்டுக்கு பவரை கூட்டி வச்சு விளையாடணும்னா இந்த உங்களை மாதிரி வயசு போன ஐயா மாதிரி கண்ணாடி போட வேண்டிய சும்மாவே கண் தெரியாதா? நீ ஒருக்கா கண்ணாடி ஒருக்கா டாக்டர் கண்ணு ஒரு இப்ப அது விளையாடு இல்லையாப்பா. இந்த கண்ணனா சொருகி போய் பார்க்க நான் சொல்லிட்டு கேமல் விளையாடத்தான் வேணும். அதுக்காண்டி அந்த எந்த டைம் பார்த்தாலும் அந்த கேமுக்கு நின்றா கண்ணும் பழுதாகும். அடே கண் பழுதா போகும் சரி. இப்போ அந்த கேமில் வந்து கேம் வந்து எங்களுடைய சில டைமில் அவங்ககிட்ட பிரெயினை வந்து ஒரு சில டைமில் எங்களுக்கு அந்த பிரெயினை வந்து கொஞ்சம் மாற்றும்டாப்பா. பிரெயின்ட்டு விலங்கே தானே உனக்கு அது பிரெயினோ என்ன இடம். அதாவது நம்முடைய மூளை செயல்பாட்டை நல்ல ஒரு வளர்ச்சிக்கெல்லாம் கொண்டு வரும். இந்த கேம் இப்படி இருக்கும்போது அது எங்களை சில இதுக்குள்ள கொண்டு வரமுடாப்பா, புத்திமதியை கொண்டு வரும். ஆனால் ஒரே நாங்கள் இப்படி இந்த விளையாட்டுக்குள்ள இருக்கும்போது இப்படி போன்ல இருந்தா நாங்க மற்ற விளையாட்டுகள் விளையாட இப்ப 6 விளையாட வரது 6மே விளையாட எல்லாரும் போனோடையும் கேம் இருக்கிறாங்க. அன்றைக்கு ஒரு வீடியோ பாக்குறோம்டாப்பா சின்ன பிள்ளைகள்டாப்பா வளர்ந்த பிள்ளைகளாப்பா இப்ப வளர்ந்த பிள்ளைங்க டிக்டாக் என்ன போதாடா நீங்க புளூரி உச்சுலி எனக்கு இந்த உச்சுலி கதையை கதைக்காங்க சின்ன பிள்ளைன்னு சொல்றீங்க
அந்த பிள்ளை டிக்டாக் தெரியுமே. அடே அது டிக்டாக்கான தாய் தகப்பன்மார்கள்ரா பிள்ளையில அப்படி முதலாவது தாய் தகப்பன்மார்கள் வந்து பிள்ளையில வந்து சரியான சும்மா சின்ன பிள்ளை எடுத்தோன்னே நோண்டுன்னு சொன்னதெல்லாம் பொய்க்காது. அப்படிதான் பிரச்சனையாப்பா. தாய் தகப்பன் தான் பிரச்சனை. தாய் தகப்பன் ஒரு பெரிய ஒரு பிரச்சனைடாப்பா. புத்தகத்தை கொடுக்குற வயசுல இந்த பிள்ளைகளுக்கு வந்து டிக்டாக் சொல்லிமோ அதனுடைய வாய் அசைவுகள் இருக்கும்போது அந்த பிள்ளைகள் அடுத்தடுத்த வீடியோக்கு வந்து அவங்களோட மூளை வந்து அந்த செயற்பாட்டு தன்மைக்குள்ள போறபடினால பிள்ளைகளோட படிப்பு டிக்டாக்குள்ளேயே அடிக்ட் ஆயிருங்க. அடிக்டா அது தமிழ்ல அடிமை அப்படி அடிமையாக்கி போயிருங்கள்றாப்பா. அப்ப இந்த தாய் தகப்பன்மார்களும் வந்து சரியா பிள்ளையில சரியான முறையிலையும் சரியான செயல் திட்டத்திலையும் வளர்க்கணும். அப்ப பாரு, அப்ப இந்த மாதிரி சின்ன பிள்ளைன்னு நினைக்கிற மனுஷி அடிச்சு போட்டாலாக்க. அன்றைக்கும் வந்து ஏதோ ஒன்று கேள்விப்பட்டேன். அந்த ஆட்டு இவன் என்ன ரங்கசாமின்ற வீட்டுக்கால வந்து ஓடி அந்த வேலியால இப்படி எல்லாம் ஓடி வந்தியா உங்களை மாதிரியே அந்த ஆறு சோமாகாண்ட வீட்டு அந்த கூரைக்குள்ள சின்ன ஓட்டே இருக்கு. அதுக்குள்ள நான் பின்னிக்கு இருந்து வாரேன். அப்ப சோமாக நான் கடையில போய் கேட்கிறா சாமண்ண போய் கண்டனி உண்டு. நான் சாமண்ணே இப்பதான் பாத்துட்டு சொல்ல சாமண்ணே அந்த வீட்டு சின்ன கூரைக்கால பார்க்க பாம்பு நின்ற மாதிரி தலை மட்டும் தெரியும். நம்மளில இப்ப இல்லாட்ட பிரச்சனை இதுதான் பிரச்சனை. அடுத்தவங்க வீட்டுக்குள்ள என்ன நடக்குது, இவங்கட வீட்டுக்குள்ள இருக்கிறது முக்கியம் இல்ல, அடுத்த அளவுக்குள்ள என்ன நடக்குது. அப்ப அந்த வேடிக்கைகள் தான் இப்ப பக்கத்து வீட்டுக்காரிகள் நடக்குது. அடுத்த வீட்டை என்ன சண்டை போடுவோம், அடுத்த வீட்டை என்ன திங்கிறான், என்ன தான் மற்றவங்க வந்து பாக்குறது. அதாவது வேகு பாக்குறேன்னு சொல்லுவாங்க. அப்ப பார், இப்ப நீ சொல்லித்தான் எனக்கே தெரியும். அப்ப இவ்வளத்தக்க வீட்டுக்கு வேடிக்கை பார்த்துருக்காங்கன்னா பாரு. அப்புறம் என்ன மாதிரிடா அப்ப உண்ட கதைகள் என்ன மாதிரி போகுது? இந்த கதை என்னவா போகுது? நான் தெரியும் அந்த காலத்துல எப்படி அந்த காலத்துல அப்படி எனக்கு 20 வயசா. அப்ப அந்த காலம்னு சொன்னா இந்த காலம்னா அந்த சின்ன வயசுகள்ல நான் அந்த இயற்கை விளையாட்டுகளை தான் கூடுதலா விரும்பி விளையாடினேன். இயற்கை விளையாட்டுன்னு எனக்கு கொஞ்சம் விளங்கும்படியா சொன்னா தான் அது எங்களுக்கு கொஞ்சம் விளங்கும். நான் எங்கட ஊட்படிகளோட சேர்ந்து சின்ன வயசுகள்ல சரியோ அந்த வயசுண்டா நான் நினைக்கிறேன் சின்ன வயசுல கதையா கேளு. கதையும் ஆயா சுட்ட வடையும் உண்டு. சரி அப்ப அந்த தென்னை மட்டை இருக்குல்லோ, தென்னை மட்டையில வெட்டி போட்டு தான் பெட்சே அடிச்சு நான் கிரிக்கெட் அதெல்லாம் வந்துடும். அப்ப நாங்கள் அந்த அனுபவங்களை நெஞ்சு பாக்கப்பா. அதுவும் வந்து ரப்பர் பந்துடாப்பா. ரப்பர் வந்து காத்துக்கு வந்து அடிச்சோன்னு சுழண்டு போய் இன்னொன்று என்னண்டா அடுத்தவண்ட வளவுக்குள்ள போனா ஆள் அவுட்டு. இப்ப நான் இந்த கேம்கள்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிட்டு. இன்ட்ரெஸ்ட் இல்லடாப்பா. மறுபடியும் விளையாடணும்னா ஒருத்தர் வந்து வாராங்களும் இல்லடா. இப்ப வேலை வெட்டிகளுக்கு போறாங்க இல்லடா, விளையாடவும் வாராங்க. எல்லாரும் போன்லயும் நடக்கிறாங்க. ஒரு கேம் ஒன்று வந்துருக்கப்பா. இப்ப இல்ல முதல்ல வந்தது அந்த இப்பதான் அவனுக்கு புத்தி மதி. அடுத்த கேமுக்குள்ள போயிருங்கிறாங்கடா நாங்க சொன்னா மட்டும். சரி இதை கேளுங்க. அப்ப அந்த சின்ன பிள்ளைகளுக்கு வந்திருக்கப்பா இப்ப ஒரு கார்ட்டூன் பாக்குறோம் இல்லையா, அந்த கார்ட்டூன் பாக்க நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் இருக்கு. சரியோ அந்த கார்ட்டூன் நல்ல விஷயம் பாக்குற பெரியார்கள் பெற்றவர்களுக்கு தெரியும் தானே. அது கூட விஷயம்னு சொன்னா அந்த கார்ட்டூனை பார்க்காம அந்த சில கார்ட்டூன்கள் இருக்கு அந்த படிப்பு சம்பந்தமா அப்படியான விஷயங்களை ஒரு காட்டுனா போட்டு காட்டினா எங்களுக்கு அப்படி இருக்கும். இல்ல அது புத்தி அது நல்ல விஷயம். அப்ப அது நல்ல விஷயம். மனம் வந்து நாங்க காட்டுனா பாக்குறத விட நம்முடைய கையால வந்து பென்சிலை கொடுத்து பிள்ளைகளுக்கு வந்து பிராக்டிஸ் பண்ண கொடுக்குறதா அது பிள்ளைக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவடைய வைக்கும். நான் ஒன்று சொல்றேன், அப்ப தெளிவடைய வைக்கிறதுக்கு நாங்க போன்ல பாக்குறதுக்கு வித்தியாசம். அப்ப நாங்க அதுகளை வந்து நாங்க சரியான முறையில மேனேஜ் பண்ணணும். அதாவது இங்கிலீஷ்ல என்ன சாரி தமிழ்ல அதாவது மேனேஜ் பண்ணணும்னு சொன்னா சொல்லண்டா தமிழ்ல அது தெரிஞ்ச. அப்ப சரியான முறையில அந்த செயல் திட்டத்துக்குள்ள கொண்டு வர. இப்ப நீங்க சொன்ன மாதிரி கருத்து சரி. எந்த கருத்தை கேளுங்க. இப்ப அந்த பிள்ளைய நாங்க பென்சில பிடிச்ச எழுத கொடுக்குற ஒரு பக்கம் நியாயமா இருக்காது. நியாயமான சரியோ டீச்சர் வந்து எங்களுக்கு முன்னுக்கு வச்சு படிப்பிக்கிறா, எவ்வளவு இதுகள் படிப்பிக்கிறா. அதே திட்டத்துக்கு நான் பாருன்னா இப்ப ஒரு படியனுக்கு ஒரு சின்ன படியனுக்கு ஒரு படத்தை போட்டு காட்டுறோம். சரியா அந்த படத்துல 2வது பாட்டு என்னன்னு கேட்டா விறுவிறுன்னு சொல்லுவான். எப்படி விறுவிறு என்ன பாட்டு கணிக்கா அந்த பாட்டு தெரியும் தானே. இதை நீ இப்ப சொன்ன ஞாபகம் வருது. நான் இந்த கதையை சொல்லிட்டு இப்போ
முந்தி வந்துடாப்ப 90 கிட்ஸ்ல வர்றதான பாட்டுகள் சூப்பர் பாட்டு. ஹரிஹரன் இளையராஜாண்ட பாடல்கள் அப்படியான பாடல் வரிகள்றாப்ப சட்டப்படி. இப்ப அப்ப நீ பேசியா மாமா சொல்றியா மாமா அதான் சொல்ல வர. அப்படி பாட்டுகளை போட்டா அதுகள் என்ன உடனே கூட அந்த படத்துல 2வது பாட்டு என்னன்னு கேட்டா சின்ன பிள்ளை கூட சொல்லுவோம். அதைத்தான் நம்ம சொல்ல வர. ஏன்னா சின்ன பிள்ளைகள் இருக்கிறதான இடத்துல இப்படி நாங்க இப்படி கட்டையா நொட்டையா இருந்து அந்த பிள்ளைகளுக்கு முன்னுக்கும் வந்து நாங்க இப்படியான பாட்டுகள் பார்க்கும்போது அந்த சின்ன பிள்ளைகளுடைய மைண்டுகள் வந்து மாறுறதுக்கு அதாவது இப்ப நான் சொல்லி சின்ன ட்ரிக் நான் சொல்லித்தரேன். அப்படி அந்த புள்ள ஒருக்கா அந்த படம் பார்த்து அந்த பாட்டை ஞாபகப்படுத்தி இருக்குன்னா அதே படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் ஒரு படத்தை மாதிரி போட்டு காட்டுனா ஞாபகம் வருமா வராது? நல்ல ஞாபகம் வரும். அதைத்தான் நான் சொல்ல வர. இன்னொரு விஷயத்த இன்னொரு அடி ஒன்று வருது. அதுக்கு என்ன குட்டியா கட்டியா கவுனம் பார்த்தா குறுக்க மறுக்க பார்ப்பேன். இப்ப நான் உன்னிட்டு ஒரு கேள்வி கேட்கிறேன். எவனாச்சும் ஒரு ஆம்பளை எவனாச்சும் ஒரு போய் எவனாச்சும் ஒரு கட்டியா வந்து உடுப்பு போட்டா ஒரு பெட்டை பார்ப்பாலும் பார்க்க மாட்டாங்க. அப்ப அவங்க மட்டும் இப்ப கட்டையா நொட்டியா போடுறது. அப்ப இந்த பாட்டு இப்ப கட்டையா நொட்டியா பார்த்தா குறுக்கா மறுக்க பாப்பாங்கன்னு சொல்லும் போது அப்பேண்டா நீ இப்படி உடுத்துறீங்க அப்பே இந்த பெட்டியல் வந்து அதுக்கு தாய் தகப்பன் மாறுன்ற வளர்ப்பு சரியில்லை. பிள்ளைகள் என்ன மாதிரி உடுப்பை போட்டுட்டு போகுது, பிள்ளைகள் இப்படி போகலாமா, பிள்ளைகளுடைய உடுப்புகள் சரியா இருக்கான்னு தாய் தகப்பன்மார்கள் தான் சரியா பார்த்து பிள்ளைகளை வந்து விடணும். அப்ப பிள்ளைகளை கட்டையா நொட்டியா அப்படி பார்த்துட்டு போனா குறுக்க மறுக்கா தான் பார்ப்பாங்க. அப்ப இதுக்கு காரணம் தாய் தகப்பன் அந்த சின்ன வயசுல இருந்தே அந்த இதுகளை கவனிச்சு கொள்ளும். கண்டிப்பா. அப்ப வந்து நாங்க அதுக்காக தாய் தகப்பன்மாரையும் வந்து குறை சொல்லவும் கூடாது. ஏன்னா தாய் தகப்பன்மார்கள் பிள்ளைகளை சரியா தான் வளர்த்து விட்டு இருக்கு. அப்பியட நடவடிக்கைகள் அந்த இப்ப தெரியுமோ இப்ப வந்து இப்ப புது நீ முடல் சரியோ. இப்ப என்ன இப்ப போய்ஸ் எடுத்துக்கொள்ளுவோமே அவங்க அந்த காலத்துல எப்படி போட்டவங்க சும்மா தோப்பற டிஷர்ட் சும்மா தோந்தங்களை மாதிரி இப்படி போட்டு அதுல வந்தவங்க. இப்ப அப்படி இதுக்கு ஒரு பட்டு இதுக்குள்ள ஒரு பட்டு அப்படி நாய் பிராண்ட் மாதிரி எல்லாம் பிரிச்சு வச்சிருக்காங்க. அது வந்து ஃபேஷன். இப்ப பாரு அப்ப நாங்களே இப்படி இருக்கும்போது இப்ப பொம்பளை பிள்ளை இந்த நியூஸ் அதாவது பெண்கள் வந்து நாங்க பெண்களை வந்து மதிக்கக்கூடியாங்க. அப்ப பெண்கள் வந்து நம்ம ஆண்களும் பெண்களும் சரிசமன் அப்படின்னு இருக்கும்போது பெண்களை வந்து நாங்க சரியா மட்டம் தட்டவும் கூடாது, ஆண்களையும் மட்டம் தட்டக்கூடாது, சரிசமனா பார்க்கணும். அப்படி இருக்கும்போது வந்து நாங்க பெண்களை வந்து தாய் தகப்பன்மார்ன்ற வளர்ப்பு வந்து சரியா இருந்தாலும் ஆனா அதனுடைய அவங்க அந்த வளர்ச்சிக்கு வந்து அப்புறம் அவங்களுக்கு பகுத்தறிவு இல்லாம இருக்கணும். அப்ப இந்த பெட்டியலுக்கு இப்படி உடுத்தி கொண்டு திரிகிறாருங்கடா. சரியாப்பா இப்ப தெரியும் தானேப்பா. இப்ப அந்த இங்கிலீஷ் காரங்க மாதிரி தெரியும் தானே. அது அது இப்ப முடலா போயிட்டு இனி வார சந்ததிகளாச்சும் இப்ப நாங்கள் கதைக்கிற பார்த்துனாச்சும் இனி வார சந்ததிகள் எங்க அந்த பழைய காலத்து சுடிதார் அதுகளை போட்டுக்கொண்டா அப்ப பெண்கள் வந்து சாரி உடுத்தி அதான்டா தமிழ் கலாச்சாரம். பெண்களுடைய தமிழ் கலாச்சாரம் என்ன? சாரி உடுத்தினா பெண்களை பார்த்து ஒரு தனி லட்சணம். அவ லட்சணமா இருக்காது, லட்சணமா இருக்கு. இப்ப பாரு கட்டையா நொட்டையா பார்த்தா குறுக்கா மறுக்க பாப்பாங்க. அப்ப நீங்க எங்க கட்டையா நொட்டியா போடுறீங்க? அப்ப நீங்க பாக்குறீங்க போல இல்லடா. அப்ப அப்படி இப்படின்ற கண் போகும் தானடா. அந்த வெள்ளக்காரிகளை பாரு கட்டையா நொட்டியா தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் பாரு. சொன்ன உடனே அது அது அவியற ஃபேஷனப்பா. ஆனா வடிவா தாண்டா இருக்கு. ஒன்னும் குறைச்சல் இல்ல. அடே நீ சரிடா. அப்ப நீ வெளிக்கிற போறேன்னு சொன்னீங்க. இல்ல சரி போ நான் பேந்து வர. இப்ப நான் சொல்றேனே இப்படிதான் நான் அந்த இப்ப நீங்க அந்த சொன்னதுக்கு தான் பாருனா. அப்ப நான் ரோட்டால அப்ப அந்த தெரிந்தானே அந்த இட வயசுல அப்ப ஆறு என் ஃப்ரெண்ட் படி சின்ன படியா 2 பேரும் ஒரே மாதிரி உடுப்போம்னு சொல்லி போட்டு போயிட்டோம். அந்த நான் சொன்ன நாய் விரண்ட மாதிரி அப்ப போயிட்டு நானும் போறேன். சார் பண்ணிட்டேன் இடையில சார்ட்டு சோமன் வாங்கன்னு கூப்பிட்டு நானும் சார்னு சொல்லி போட்டு நீட்டா தலையில இழுத்துக்கொண்டா சின்ன இப்படி எல்லாம் பொத்தி கொண்டு நைட்டா உள்ள போய் ஓம் சார் சொல்ல இந்த நாய்ட்ட கடி பண்ணி கேட்டு இன்னத்துக்கு நான் கேட்குறேன் இந்த நாய்ட்ட கடி பண்ணி கேட்க. அப்ப நான் சொன்னேன் ஏன் சார் துடின்னு கேட்குறீன்னு கேட்க. இல்லையடா ஷோர்ட்ஸ் எல்லாம் பிச்சு ஷர்ட் எல்லாம் பிச்சு வந்திருக்க எந்த நாய்ட்டு ரோமன்டே கடி பண்ணிட்டியோ கேட்டுட்டு நான் சொன்னேன் இல்லை சார் அப்போ இப்படி தானே சார் இப்போ ஃபேஷன்
நீங்கள் தெரியும் அந்த காலத்து ஆட்கள் சொல்ல அந்த காலத்து ஆட்கள் இருந்த உடுப்புகள் தெரியுமே. இன்னொரு விஷயம் நான் இப்போ வெளிக்கிட போறேன் உன்னோட இப்போ அலட்டுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. இப்போ உனக்கு கடைசியான ஒரு இதை நான் சொல்லிட்டு போறேன். அதாவது முந்தியடா ஒரு விஷயத்த சொல்ல விடுறாங்க. அப்போ ஒரு காலகட்டத்தில் சேர்மார்கள் பிள்ளைகளுக்கு அடிக்கிறது. இந்த காலத்துல அப்படி பொடியங்களுக்கு பிள்ளைகளுக்கு கை வைக்க கூடாது அப்படியான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. எங்களை போட்டு முந்தி என்ன அடிப்பாங்கன்ற நம்மளுடைய சேர்மா அப்படி அடிச்சபடியினாலதான் நாங்க இப்ப திருந்தி போய் அதுக்காக நாங்க எங்களை அடியாத மாடு அடியாத மாடு படியாது அப்படி அடிச்சு வளர்த்தபடி இன்றைக்கு எங்களோட சேர்மார்கள் டீச்சர்மார்கள் அடிச்சு வளர்த்தபடினாலதான் நாங்க இப்படி சில புத்தியா பேசுறோம். அப்படி அடிக்கிற அடி இந்த மாதிரி எங்களுக்கு புத்தி வளர்ந்துருக்காது. அதுக்காக இனிமேலும் நான் சொல்ல வர விஷயம்னு சொன்னா நான் படிச்ச காலத்துல இருந்து இப்ப நான் படிப்பதான் 20 வயசுல நான் படிச்ச காலங்கள் விடப்பா. இப்ப நான் சொல்ல வர கருத்து என்னென்றால் இப்ப நான் சொல்றேன் இதை போயிட்டு வேற ஆட்டையும் சொல்லுங்க, நீங்களும் சொல்லுங்க. என்ன விஷயம்னு சொன்னா உங்களை ஒரு பெண் பிள்ளை சரியோ ஒரு பெண் பிள்ளை ஒரு ஆண் ஒரு தப்பான தொடுகை தெரியும் தானே அப்படியான தொடுகையில் தொட்டா உடனே போய் தாய் பண்ண சொல்லி போடுறேன். கண்டிப்பா சரியோ அது முக்கியமான நான் சொல்றேன் சரியோ. நான் யாருக்குனாலும் நன்மையை தான் சொல்லுவேனா நம்ம வயசுல குறைவானாலும் குணத்துல நல்லவன் சரியோ. அப்ப தப்பான தொடுகள் தெரியும் தானே எங்கெங்க இந்த கை இதுல குடுக்கற கூட தப்பு இல்லை சரியோ. நமது வெளிப்புற உறுப்புகள்ல நல்ல தொடுகை இருக்கு கெட்ட தொடுகை இருக்கு. எங்களை தேவையற்ற எங்களை என்ன சொல்றது அப்படியே அந்த இது பிரைவேட் உறுப்பு அந்த பார்ட்ஸ்கள்ல கை தொடுறது மிகமான தப்பு. அப்படி எல்லாடிக்கு பெற்றோட சொல்லுங்க, எல்லாடிக்கு எங்களோட பள்ளிக்கூட ஆசிரியர்னு சொல்லுங்க, தாய் தாப்பன் அப்பான்னு சொல்லுங்க, அம்மான்னு சொல்லுங்க, ஆசிரியர்னு சொல்லுங்க. இப்படி சொல்லும் போது யாராவது உங்களை தப்பான முறையில அது அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு ஒரு பகுத்தறிவு இருக்கு. அப்ப அதை நாங்க இதெல்லாம் சொல்ல வேண்டிய எங்களுடைய கடமை. சரியடா பாப்ப நானும் வெள்ளக்காரிகள் இருக்கிறார்கள். அதான் நீங்க இப்பதான் சொன்னேன் சொல்ல கிடக்கு கேளுங்க. அப்ப இப்படி நீங்க அந்த சொல்லு. அப்ப இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் அப்படி உங்களோட பெற்றோர்கிட்டையோ எல்லாடிக்கும் ஆசிரியர்கிட்டையோ நீங்க சொல்ல ஏலாட்டிக்கு இப்போ ஒரு முதல்ல இருந்து அந்த நடவடிக்கை இருக்கு. அந்த 1929 நம்பர் ஒன்று, அதாவது சிறுவர் பாதுகாப்பு அந்த நம்பருக்கு நீங்கள் ஆர்த்தையாவது போன்ல இருந்து நம்பரையும் 1929 கேட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கு நல்ல விஷயம் சிறுவர்களுக்கு மட்டும் இல்ல, அதாவது வாலிப பருவத்துக்கு உட்பட்ட ஆட்கள், அதாவது தெரிஞ்ச ஒரு விவரம் தெரிஞ்ச உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி அப்படியே ஆட்கள்ட வடிவா சொல்லுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க போயிட்டு வா. அப்ப நீ இத பாக்குறவங்களையும் ஒருக்கா சப்ஸ்கிரைப்ஸ்களை பண்ணிட்டு போ சொல்லு. நாங்க இனி தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வீடியோ விடுவோம். அப்ப பாக்குறவங்களையும் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போக சொல்லு சரியா. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனும் தட்டி விட்டாதான் நாங்க போடுற வீடியோ அவங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல பாரு. சரியடாப்பா நீ முருகா போவைக்க சொல்லிட்டு போயிட்டாதான் அவங்க அந்த பாக்குற வீடியோ முருகா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வருவாங்க. சரியடாப்பா நான் இதாடா போறேன்டா அங்க வெள்ளக்காரியல். சரிடாப்பா வாரேன். இப்ப என்னன்னு சொன்னால் இப்போ சிறுவர் பாதுகாப்புக்கு 1929 நம்பருக்கு அழைச்சி ஏதாவது அவசரம்னு சொன்னால் அந்த நம்பருக்கு அழைங்க. அது மட்டும் இல்லை எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் செய்து ஆண்ட்ராய்ட் தட்டி விட்டால் தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது எல்லாட்ட நன்மைக்கு மட்டும்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாவது முரண்பாடுகள் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.